அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் இந்த விஜயகாந்த் தொடரில் 8வது பாகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இயக்குனர் தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கே பாலச்சந்தர் அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் சீரியல்கள் இயக்குன அனுபவமோ இல்லை மணிரத்னம் அளவுக்கு வந்துட்டு உயர்ந்த டெக்னீஷியன்ஸை வச்சு அவங்கள வச்சு வேலை வாங்கி கையாண்டு ஒரு நல்ல தரமான திரைப்படத்தை கொடுக்கும் அனுபவமோ அப்படியெல்லாம் இல்லை. இருந்தாலும் இவரும் ஒரு மூத்த இயக்குனர் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைய தலைமுறை இயக்குனர்கள் உதவி இயக்குனர்கள் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு 1980 திரைப்பட கல்லூரி மாணவர்களா வெளிவந்த ஒரு குரூப்ல இருந்த ஒரு டைரக்டர் தான் இவரு. ஸோ அந்த டைம்ல வெளிவந்த ஒரு 2-3 பேர் இவரோட சேர்ந்து ஒரு தயாரிப்பாளரும் வெளிவந்திருக்காரு. அவரும் ஒரு கதாசிரியர் இயக்குனரும் கூட. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளிவந்து ஒரு குறும்படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தோட பேர் வந்து தி மர்டர் மிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளிவரதுக்கு முன்னாடியே இன்ஸ்டியூட்லயே வந்து அந்த ஷார்ட் பிலிமை எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேரும் புகழும் பெற்று வெளிவர்றாங்க. ஆனா வந்து அப்படி வெளிவந்தவங்களை கவனிக்கிறதுக்கு இந்த திரையுலகத்தில் இருந்த பல பேர் தவறிட்டாங்க. அப்படிப்பட்ட குரூப்ல இருந்த ஒருத்தர் தான் வந்து இயக்குனர் அரவிந்த்ராஜ். அவரை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படி அவங்க அந்த த மர்டர் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கதையை தூக்கிட்டு ஆபாவானன் அரவிந்த்ராஜ் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வெளியே வர்றாங்க. அப்படி வர்றப்ப வந்து திரையுலகில் இருந்த எந்த நடிகரும் ப்ரொடக்ஷன் கம்பெனியும் வந்து அவங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கல. அப்படி இருந்த சமயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17 அப்படிங்கிற இடத்துல இருந்த ஒரு 14ஆம் நம்பர் ரூம் தான். அங்கே யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமாவில் கதாநாயகனாக நடிக்கணும்னு தன் சொந்த ஊரான மதுரையிலிருந்து தனக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி திரையுலகில் ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு வந்த விஜயகாந்த் அவர்கள், அவருடைய உயிர் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ராவுத்தர் வந்துட்டு தமிழ் திரையுலகில் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனராக வரணுன்ற கனவோடு வந்தவர். ஆனால் அவர் வந்து தன்னோட நண்பனை வந்து ஒரு நல்ல நடிகராக ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியிலேயே தன்னோட வாழ்நாள் முழுமையும் தன்னோட நண்பனுக்காகவே அர்ப்பணித்து தனக்குன்னு ஒரு சொந்த குடும்பமே இல்லாமல் மறைந்து போன ஒரு மகத்தான நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர். ஸோ அவங்க 2 பேரும் தான் வந்து இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிறாங்க அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு உதவுறது மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட விஜயகாந்தோட மறைவை பற்றி கேள்விப்பட்டதுமே வந்து ஒரு சிறு குழந்தை போல தன்னை மறந்து உடஞ்சு அழறாரு அரவிந்த்ராஜ். ஏன்னா வந்துட்டு யாருமே நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்காத நிலையில எங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுல முக்கிய பங்கு வகிச்சவர் அவரு. ஸோ இவருக்கு வந்து நாம வாழ்ற வரல இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது நான் வாழும் காலத்திலேயே நான் நல்லா இருக்கிறப்பவே அவருக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்படுறாரு. அதாவது ஒருத்தர் ஒரு தான தர்மம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு தன்னோட வலது கை கொடுக்கறது தன்னோட இடது கைக்கே தெரியக்கூடாதுங்கிற அளவுல தான் வந்து உண்மையான வள்ளல்கள் எல்லாருமே தான தர்மம் எல்லாமே செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு தான தர்ம வந்தா வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறார். ஏன்னா வந்து அவர் வந்து யாருக்கு என்ன உதவி பண்ணாரு, எப்போ எவ்வளோ பண்ணாருங்கிறது அவருக்கே நினைவில் இருக்காது. அவருக்கு வந்து இந்த டேட்ல இந்த படத்துல நடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த படத்துக்கு எவ்வளோ சம்பளம் பேசுறாங்கன்றதோட தெரியாது. எல்லாத்தையுமே வந்து அவருக்கு ஒரு மேனேஜர் மாதிரி இருந்து கவனிச்சுக்கிட்டவர் வந்து அவரோட உயிர் நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் தான். ஸோ இப்படி வந்துட்டு அவரோட வருமானம் என்ன, செலவினங்கள் என்ன ஏதுங்கிறதே எதுவுமே அவருக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற நல்ல மனசு மட்டும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றது, 1980களிலேயே வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனை பயங்கர பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது. அந்த சமயத்துல வந்து யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முன்வராத காலகட்டத்தில் கூட தமிழ் திரையுலகிலிருந்து அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஒரே மனிதர் வந்து விஜயகாந்த் அப்படிங்கிறாரு. எப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இப்போ வந்து பல அரசியல்வாதிகள் பல லேபிள்கள் ஒட்டி ஒவ்வொரு புயலுக்கும் அதை பண்றோம் இதை பண்றோன்னு சொல்லி அவங்க ஆதாயம் தேடிக்கிறாங்க. அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடிக்கிறாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்துட்டு ஸ்டவ், மண்ணெண்ணெய், அரிசி, பருப்புன்னு அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் என்னென்ன பொருட்கள் வேணுமோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு மூட்டையா கட்டி வச்சு அவங்களோட ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி உள்ள வந்துட்டாங்கன்னா இவங்க வந்து உண்மையிலேயே அந்த இலங்கை போர்னால பாதிக்கப்பட்ட அகதிகள் அப்படின்னு தெரிஞ்சு உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து
தானே வந்து ஒரு மூட்டையை எடுத்துட்டு போலாங்கிற அளவுக்கு வந்து அவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காரு அந்த காலகட்டத்திலேயே அப்படிங்கிறாரு. ஸோ வந்து உதவி செய்யறதுங்கிற குணம் வந்துட்டு அவருக்கு பிறப்பிலேயே இருந்திருக்கு. எப்படின்னா அவரு மதுரையை விட்டு வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அப்பா கிட்டேயே வந்து சண்டை போட்டு அவருக்கு கீழே வேலை செஞ்ச பல தொழிலாளர்களுக்கு பல விதமா உதவி பண்ணியிருக்காருங்கிறது தான் அவரோட நண்பர்கள் வட்டாரம் எல்லாருமே சொல்றது. கேப்டனை பத்தி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அரவிந்த்ராஜ் என்ன சொல்றாருன்னா அவரோட துணிச்சல்ங்கிறது பாத்தீங்கன்னா வந்து சாதாரண துணிச்சல் கிடையாது. நாம எல்லாருமே பார்த்திருக்கோம் பல வீடியோக்கள்ல. அவரு இறங்கி 6 நாள் அடிப்பாரு, திட்டுவாரு, பேசுவாரு, பல்ல கடிப்பாரு, நாக்கு துருத்துவாருன்னு. அது வந்து அவரோட பிறவி குணம்னு தான் அவரோட நெருக்கமா பழகின அனைவருமே சொல்றாங்க. இவரோட துணிச்சல்ங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அரவிந்த்ராஜ் டைரக்ட் பண்ண 3வது படம் கேப்டனை வச்சு கருப்பு நிலான்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஃபைட் சீன் வருது. அந்த சீன்ல வந்துட்டு டூப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இவரு அவனும் மனுஷன் தானே, அவன் பண்ண முடியும்னா என்னாலையும் பண்ண முடியும் தானே, என்னால பண்ண முடிகிற விஷயத்துக்கு இன்னொருத்த உயிரை நான் ஏன் பணி வைக்கணும், அதை நானே பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூப் நடிகர் கூட வந்துட்டு ஒரு மனிதனா பார்த்து அவரோட உயிரையும் பெருசா மதிச்சு அவர் தான் வந்துட்டு கேப்டன். அப்படி வந்துட்டு அந்த ஃபைட்ல நடிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து செந்தூர பூவேன்ற ஒரு படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ராம்கி, நிரோஷா, கேப்டன், சந்திரசேகர் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்ல கேப்டன் வந்துட்டு இழுத்துட்டு போற மாதிரி அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வரும். அந்த சீன்லயும் வந்து அவர் டூப்பே போடாம அவரே வந்து அந்த ட்ராக்ல நடிச்சது, அந்த ட்ரெயின் மேல இருக்கிற ஃபைட்டு எல்லாத்துலயுமே அவரே சொந்தமா நடிச்சு முடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட இன்வால்மெண்ட் அது எஸ்பெஷலி வந்து சண்டை காட்சிகள்ல அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கருப்பு நிலா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதை எடிட் பண்ணி பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு கேப்டன். ஆனால் அந்த சீன் முடிக்கிறதுக்கே வந்து நள்ளிரவு 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்க போங்க கேப்டன், நாங்கள் எடிட் பண்ணி வைக்கிறோம், அப்புறம் வந்து பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த்ராஜ் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு அவர் அரை மனசோடவே போறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு 4:30-5 மணிக்கு வந்து பார்க்குறப்போ வந்து மொத்த யூனிட்டுமே அவரோட ஆஃபீஸ்லேயே, அதாவது ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்லேயே தூங்கிட்டு இருக்காங்க. இவர் யாரையுமே எழுப்பாம அவராக ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருந்த கடையில் வந்துட்டு ரெகுலராக டீ வாங்குற கடையில் அவராக டீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் எப்படின்னா வந்துட்டு ஒவ்வொருத்தராக எழுப்பி டீ கப்பை நீட்டி தான் எழுப்பியே இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க, தன் கூட வேலை செய்கிறவங்க யாருமே வந்து எந்த விதத்துலையும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரே மனிதர் அவர். சண்டை காட்சிகளில் அவருக்கு இருக்கிற ஈடுபாட்டை காட்டுறதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட சொந்த தயாரிப்பில் முதல் முறையாக வெளிவந்த படம் உழவன் மகன். அதுக்கும் வந்து அரவிந்த்ராஜ் தான் டைரக்டர். ஸோ அந்த படத்தில் இவர் டூயல் ரோல் பண்ணுறாரு. ஒரு கேரக்டர் வந்து நார்மலான ரோலு, இன்னொரு கேரக்டருக்கு வந்து கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வச்சு வித்தியாசமா பண்ணியிருப்பாரு. அதுலயும் வந்துட்டு சண்டை காட்சிகள்ல நடிச்சிட்டு இருக்கிறப்ப வந்து அவரோட இடது ஷோல்டர் வந்து அடிக்கடி இறங்கிருமா. ஸோ அதை இறங்குறப்ப வந்துட்டு அவரே அதை கையை தூக்கி மாட்டி ஒரு சத்தத்தோட வலியோட அதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆயிடுவாராம். டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே சொன்னாலும் கூட வந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட வலியை மறந்து அந்த சண்டை காட்சிகள்ல நடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த ஷோல்டர் பெயின் தான் வந்து அவரோட சண்டை காட்சிகள்ல வித்தியாசமா இன்னைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கிறது. எப்படின்னா வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துல எல்லாம் வந்து செவுத்து மேல காலை வச்சு ஒரு காலை வச்சு இன்னொரு காலில் வந்து அடிச்சு எல்லாத்தையும் உதச்சு தள்ளிட்டு இருப்பார் இல்லையா, அந்த ஃபைட் ஸ்டைல வந்து அவரோட ஷோல்டர் பெயின்னால அவரு தனக்குத்தானே வகுத்து கொண்ட ஒரு வித்தியாசமான ஸ்டைல். அது மாதிரி வந்து இதுவரையிலுமே வந்து தமிழ் சினிமாவில் யாருமே நடிச்சதில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட இன்வால்மெண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்பவுமே வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே விதமான சாப்பாடு ஒரே மாதிரி பரிமாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எஸ்.எஸ். சந்திரன் வந்து ஒரு தடவை கிண்டலாவே சொல்லியிருக்காரு உழவன் மகன் ஷூட்டிங்ல. என்னன்னா வந்துட்டு காலையில 10 மணிக்கு ஆரஞ்சு கலர்ல ஒன்று கொடுக்குறீங்க, மத்தியானம் 12 மணிக்கு மஞ்சள் கலர்ல ஒன்று கொடுக்குறீங்க, மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடுன்றீங்க, சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு, இப்ப என்னப்பா தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலாவே கேட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வள்ளல் தன்மையோட தான் அந்த திரையுலகத்துல அவர் வாழ்ந்திருக்காரு. இனிமே அப்படி யார் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.